இன்னைக்கு சேலம் ஆத்தூர்ல ஒரு 2000 பேருக்கு நான்வெஜ் பண்ண வந்திருக்கோம். சூலூர் ராஜேந்திரன் கேட்டரிங்ல இருந்து 200 கிலோ அரிசி போடுறோம். 2000 பேருக்கு 3 பேட்சா போடுறோம். இது செகண்ட் பேட்ச். இதுக்கான இன்கிரீடியன்ஸ் இதுதான்: வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி. கறி எப்பவுமே நாங்க சூஸ் பண்றது ஒரு 9 இருந்து 12 கிலோ குட்டி ஆட்ல இந்த மாதிரி 30 கிராம் 35 கிராம் பீஸ். கொங்கு ஸ்டைல் ஒரு மட்டன் பிரியாணி பண்றதுக்கு நம்ம வறுத்து அரைச்ச ஒரு கரம் மசாலா, ஒரு பிரியாணி மசாலான்னு சொல்லலாம். அந்த மசாலா இது. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் பிரியாணிய. சின்ன வெங்காயம் போடுறோம், ஒரு பக்கெட் சின்ன வெங்காயம். நல்லா பிளேம நல்லா ஏத்தி வச்சுட்டு வெங்காயத்தை கிண்டிட்டே இருக்க கூடாதுங்க. விட்டு விட்டு கிண்டணும். அப்பதான் வெங்காயம் செவக்கும், அடி பிடிக்காது. வெங்காயம் ஒரு பாதி செவந்துன்னு ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகா. மெயினா நம்ம மிளகாத்தூள் காரம் தான் போடணும். பச்சை மிளகா ஒரு பிளேவருக்கு போடுறோம். மெயின் இன்கிரீடியன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 60 கிலோ அரிசிக்கு 7 கிலோ பூண்டு. 60 கிலோ அரிசிக்கு 5 கிலோ இஞ்சி பேஸ்ட். 60 கிலோ அரிசிக்கு 2 பக்கெட் தக்காளி, அதாவது 7 கிலோ பக்கெட்ல 2. 6 லிட்டர் தயிர். மல்லித்தலை. இதுல கிட்டத்தட்ட ஒரு 85 கிலோ கறி இருக்கும். 60 கிலோ அரிசிக்கு 85 கிலோ கறி. நம்மளோட பிரியாணி மசாலா இத அந்த கறியோட தலையில போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 4ஐயும் நல்லா வறுத்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கிறோம். அதாவது 60 கிலோ அரிசி, 5 கிலோ பக்கெட்ல 60 கிலோ அரிசி போட்டிருக்கிறோம். கறி வேகறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 8 பக்கெட் தண்ணி ஊத்துறோம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி செகண்ட் பேட்ச் ஊத்தி அரிசி போடணும். அது வரைக்கும் நல்லா மூடி நல்லா வேகட்டும். இது ஒரு 1 மணி நேரம் வேகணும். அரிசி இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம தம் போடணும். ஜம்முன்னு இருக்கு பாரு, அதுதான் போடணும் தம். ஒரு 20 மினிட்ஸ்ல சுட சுட பிரியாணிங்கிறது ஒரு மகத்துவமான ஒரு ஆரோக்கியமான உணவு. இது ஒரு கம்ப்ளீட் ஃபுட். இதுல புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, பயங்கரமான நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ இருக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, நல்லா மணமா இருக்கிற துறையூர் சீரக சம்பா அரிசி இருக்கு. ஆரோக்கியமான உணவு இல்லை அப்படின்னு, இது ஒரு ஆரோக்கியமான உணவு. அளவா சாப்பிட்டா இது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்களே. கறி பஞ்சு மாதிரி வந்துருக்கு. அருமையா இருக்கு. நான் மட்டும் சொன்னா பத்தாது, வர 2000 கெஸ்ட் சொல்லணும். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே.